என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். இந்த தீபாவளி முடிந்து ஒரு வார காலத்திற்கு நம்ம ஊரில் எல்லா முருகன் கோயில்லையும் கந்த சஷ்டி விழா நடக்கும். அந்த கடைசி நாள் சூரசம்ஹாரம் செய்வாங்க. சூரபத்மனை முருகன் வதைத்தது தான் சூரசம்ஹாரம். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். இந்த கந்த புராணத்தில் வரும். சமீபத்தில் கந்த புராணத்தை பற்றி யூடியூப்பில் நான் படித்து பார்த்தேன், நல்லா கேட்டு பார்த்தேன். நல்லா பேசியிருக்காங்க. ரொம்ப கேட்பதற்கு ரொம்பவும் இனிமையாகவும் அதனுடைய ரொம்ப ஆழ்ந்த கருத்துக்களையும் புரிந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. முக்கியமாக ருக்மிணி அம்மாள் என்பவர் அவங்களும் சேலத்தை சேர்ந்தவங்க. சேலம் ருக்மிணின்னு சொல்கிறாங்க. அவர்களும் அப்புறம் சோசோ மீனாட்சி சுந்தரம் என்று ஒருத்தர், அவரும் அவங்க ரெண்டு பேரும் பேசினதை இப்போ கொஞ்ச நாள் இந்த ஒரு 4 நாளாகவே நல்லா கேட்டேன். ரொம்ப அதற்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குது. எனக்கு இந்த திருமந்திரத்தில் சில பயிற்சிகள் இருக்கிறனால அதில் இருந்து இந்த கந்த புராணத்தை அந்த சூரசம்ஹாரத்தை எப்படி இணைக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த திருமந்திரத்தில் 2ஆம் தந்திரத்தில் அதோமுக தரிசனம் என்று ஒரு தலைப்பு இருக்குது. அதில் அது அந்த அதோமுக தரிசனம் இந்த சிவபுராணத்தையும் கந்த புராணத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக அமைகிறது. அதிலிருந்து ஒரு பாடல். அது இல்லாமல் 5ஆம் தந்திரத்தில் ஒரு பாடல். அதில் இந்த அதோமுகம்னா என்ன அப்படிங்கிறது ஒரு பாடல் பாடியிருக்காரு. அப்புறம் அந்த அதோமுகம் விழித்தெழுவதற்கு இந்த 2ஆம் தந்திரத்தில் அதை பற்றிய ஒரு பாடல் இருக்கிறது. இந்த 5ஆம் தந்திரத்தில் உள்ள பாடலை முதல்ல சொல்கிறேன். அப்புறம் இதை சொல்லிட்டு அப்புறம் இந்த 2ஆம் தந்திரத்தில் பாடலுக்கு அதான் அங்கே அதோமுக தரிசனம் அந்த தலைப்பில் ஒரு பாடலை சொல்கிறேன். இந்த 5ஆம் தந்திரத்தில் இருக்கிற பாடல் அது எந்த தலைப்பில் வருதுன்னா, உட்சமயம் என்ற தலைப்பில் வருது. உட்சமயம் அதாவது நமக்குள்ளே இருக்கிற சன்மார்க்க நெறி, சீவனுக்குள் விளங்கும் சிவசோதியை அறிய செய்தல், அதுதான் உட்சமயம். அந்த தலைப்பில் ஒரு பாடல். ஆமே பிரான்முகம் ஐந்தொடும் ஆறுயிர் ஆமே பிராணம் ஆமே பிராணுக்கு அதோமுக ஆருள. அடுத்தது 3வது வரி. தாமே பிராணுக்கு தன் சிரமாலைக்கும் நாமே பிராணுக்கு நார் இயல்பாம்
நார் இயல்பாம் இல்லை நரர் இயல்பாம். இன்னொரு தான் சொல்கிறேன். ஆமே பிரான்முகம் ஐந்தொடும் ஆறுயிர், ஆமே பிராணுக்கு அதோமுகம் ஆறுள, தாமே பிராணுக்கு தன் சிர மாலைக்கும், நாமே பிராணுக்கு நரர் இயல்பாம். இதில் இந்த அதோமுகத்தை அதோட மற்ற முகங்களை பற்றி சொல்கிறார். மற்ற முகங்கள் என்னென்னா மொத்தம், அதாவது முன்னுடைய பேச்சில் ஒரு பேச்சில் சொல்லியிருக்கேன். இந்த பஞ்சமுகம், சிவன் வந்து பஞ்சமுகமாக இருக்கார். எங்கே இருக்குன்னா நேபாளத்தில் பசுபதிநாத கோயிலில் இருக்கார். பசுபதிநாதராக இருக்கார் நேபாளம் என்ற ஒரு பகுதியில், இமயமலைக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, அங்கே. அதாவது அந்த 5 முகம் என்னென்னா தத்புருடன், அகோரம், சத்யோசாதம், வாமதேவம், ஈசானம். ஈசானம்ங்கிறது தலை உச்சந்தலையில் வானத்தை நோக்கி இருக்கிறது. மீதி 4 முகங்களும் முறையே தத்புருடம், அகோரம், சத்யோசாதம், வாமதேவம். அதை பற்றி தான் இந்த பாடல். இதில் அதை பற்றி உள்ள கருத்துக்களை தான் இந்த பாடல் சொல்லுது. அதாவது முதல் அடிக்கு அர்த்தம் என்னென்னா, ஆமே பிரான்முகம் ஐந்தொடும் ஆறுயிர். அதாவது சதாசிவம் முகங்கள் 5ஓடும், சிவனின் முகங்கள் 5ஓடும் எல்லா உயிரிடத்தும் புரிந்து விளங்கும். ஓகே, எல்லா உயிர்களிடத்திலும் பொருந்தி விளங்கும். இந்த 2வது வரி, ஆமே பிராணுக்கு அதமுகம் ஆறுல அப்படின்னா, இந்த மேற்சொன்ன இந்த 5 முகங்களோட சேர்த்து அதோமுகம் என்று ஒரு முகம் 6வது முகமாக உள்ளது. அப்புறம் தாமே பிராணுக்கு தன் சிறை மாலைக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, சிவத்தை அறிந்து வழிபடுவருக்கு சதாசிவம் போல் 6 முகங்களும் ஒன்றாய்விடும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, தானே பிராணுக்கு நரர் இயல்பாமே அப்படின்னா, சிவத்தை அறிந்து வழிபடாத போது அதோமுகம் கீழ் நோக்கியே செலுத்தும். அது கீழ் நோக்கி தான் இருக்கும். அதனால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு காரணம், மாயையில் வசப்பட்டால் சீவர்களுக்கு அதோமுக தரிசனம் உண்டாகாது. அதுதான் அந்த கருத்து. இதில் இப்போது அதோமுக தரிசனத்துக்கு அந்த தலைப்புக்கு போவோம். அந்த பாட்டு எப்படின்னா, எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவில் வானோர் அசுரன் வழி சொல்ல, அம்பவள மேனி அருமுகன் போயவர் தம்பகை கொல்லென்ற தற்பரந்தானே. இந்த பாட்டை பின்னாடி நல்லா விளக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி சில கதைகளை சொல்லும். அதாவது இந்த கந்த புராணம் யாரால் இயற்றப்பட்டதுன்னா, கச்சியப்பர் சிவாச்சாரியார்.
அவர் என்னென்னா பல நூல்களை படித்து, அதாவது ஒரு பக்கம் பார்த்தா ராமாயணத்தில் வர கதை மாதிரியே இருக்கும் சில நிகழ்ச்சிகளை பார்த்தா. அப்புறம் சிவபுராணமும் அதில் வரும். இந்த சிவபுராண பகுதியை நம்ம பார்ப்போம். இந்த சிவபுராணத்தில் ஆரம்பத்தில் என்னென்னா, அந்த சிவம்ங்கிற ஒரு சீரியல் வந்தது இல்லையா, அந்த இதில் விஜய் டிவியில், அது இப்போ என்னமோ நிப்பாட்டிட்டாங்க. அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா தாக்ஷாயினி தக்ஷனுக்கு மகளாக பிறக்கிறான். தக்ஷன் வந்து பிரம்மாவனுடைய மகன். பிரம்மாவை பிரசாபதி என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி அவனுடைய பிரம்மாவனுடைய மகனானால தக்ஷ பிரஜாபதி என்று சொல்லுவார்கள். இந்த தக்ஷ பிரஜாபதி வரம் கேட்டு தனக்கு ஒரு மகள் வேண்டும் என்று சிவனை நோக்கி வரம் கேட்டான். தவமிருந்து பெற்ற குழந்தை தான் தாக்ஷாயினி. சிவனுக்கு மணமும் முடித்து வைத்தான். ஆனால் நல்ல தற்பெருமை கொண்டவன். சிவனுக்கு மனம் முடிக்க வைக்கும் பொழுது அவனுக்கு என்ன உள்ளுக்குள்ள எண்ணம்னா, சிவனை எல்லா உலக மக்களெல்லாம் போற்றுகிறார்கள், அதனால் சிவனுக்கு நம்ம மாமனார் ஆகிட்டோம்னா அவங்கள தன்னையும் மதிப்பாங்க என்ற ஒரு நோக்கத்தோடு திருமணம் செய்து கொடுத்தான். வேறு காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, 2 பேர்த்துக்கு பகைமை உணர்வு நிறையா வந்துருச்சு. சிவனை வந்து தக்ஷன் மதிக்கவில்லை. தன் மருமகனுங்கிற ஒரு மரியாதையும் கிடையாது. முழுமுதற் கடவுள் என்ற ஒரு நிலையையும் புரிந்து கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் அவனுக்கு ஆணவ மிகுதி ஆகி சிவனை மதியாது அவரை அழைக்காமல் ஒரு யாகம் பண்ணான். அதற்கு பேர் தக்ஷன் வேள்வி என்று பெயர். சிவனை தவிர மற்றவங்களெல்லாம் வந்தாங்க. தன்னை கூப்பிடாதனால சிவன் வந்து போக விரும்பலை. மதியாத வீட்டில் கால் வைக்கக்கூடாது இல்லைங்களா, அதனால் போகலை. ஆனால் வேள்வி செய்கிறவங்க எல்லாமே அதனுடைய பலன் வந்து சிவனுக்கு தான் போய் சேரும். அவரை முன்னிட்டு அவருக்குள்ள அவிர்வாகத்தையோ அல்லது அவர் வந்தார்னா அவரை முன்னிட்டு தான் வேள்வி ஆரம்பிக்கணும். அப்படி வரவில்லை என்றால் அவருக்குள்ள அவிர்வாகத்தை கொடுத்துவிட்டு தனியாக எடுத்து வைத்துவிட்டு வேள்வி ஆரம்பித்தால் அது நல்ல முறையில் முடியும். இதை வந்து கேள்விப்பட்ட, இந்த யாகத்தை பற்றி கேள்விப்பட்ட, இந்த வேள்வியை பற்றி கேள்விப்பட்ட தாக்ஷாயினி சிவனையும் அழைத்தாள். நம்ம போயிட்டு வரலாமா, கூப்பிட இடத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்மளை மதிக்கலை, நம்ம போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் வந்து என்னென்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டு சிவனுக்கிட்ட என்ன சொல்கிறாரா, நான் வந்து நம்மளை மதிக்கிறேன்னா அதுக்கு ஒரு பாடம், அதுக்காவது அவருக்கு ஒரு பாடத்தை கொடுத்து கற்றுக் கொடுத்து வர வேணும், நல்லா நறுக்குன்னு ஏதாவது கேள்வி கட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். இவர் என்ன சொல்கிறாருன்னு போவேணாம் அப்படின்னு எவ்வளோ எடுத்து சொல்கிறார். ஆனால் இவ வந்து போகிறேன்னு பிடிவாதமாக இருந்தாள். அப்போ கொஞ்சம் கோபமாகவே சொல்லிட்டார்,
போயிட்டு வான்னு சொல்லாமல் சரி போ, ஏன்னா அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், அதனால் போ அப்படின்னு சொல்லிட்டார். போன்னு சொன்னால் அந்த போகிறவங்க திரும்பி வருவது உறுதி கிடையாது. அதன் பிரகாரம் வந்த உடனே முதல் கேள்வி யார் கேட்குறான்? தக்ஷன் தன் மகளை பார்த்து கேட்குறான், நீ யார், உன்னை யார் இங்கே அழைத்தது அப்படின்னு முதல்ல கேட்குறான். இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா அது மரியாதை இல்லாமல் நமக்கு வரப்பு, நம்ம கணவர் சொல்லியும் நம்ம கேட்காம வந்தோம், அவர் சொன்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. அப்போ விட்டு கொடுக்கல, பிடிச்சி வாங்கன்னு வாங்குறா. சரி பரவாயில்ல, நீ உன்னுடைய மருமனை கூப்பிடலை, ஆனால் அவருக்குள்ளே அவிர்பாகத்தை எடுத்து தனியாக வைத்துட்டு நீ இந்த யாகத்தை செய்தி, ஆனால் முடியாது அப்படின்னு பிடிவாதமாக தக்ஷன் மற்றவங்களாம் இருக்காங்க தைரியம், யார்? பிரம்மா, விஷ்ணு, மற்ற தேவர்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு அகம்பாவம் தலைக்கு மேலே ஏறிடுச்சு. அதனால் முடியாதுங்கிறான். அப்படின்னா இந்த வேள்வி நடக்கிறத நான் எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன்னு சொல்லி அந்த வேள்வியிலேயே இறங்கி தன் உயிரை மாய்த்து கொண்டாள். அப்படியாக தாக்ஷானுடைய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்தது. இதை அறிந்த சிவன் நன்கு கோபப்பட்டு தன் முடியிலிருந்து கொஞ்சம் அதிலிருந்து பிடுங்கி போட்டார். அதிலேருந்து வீரபத்திரர் வந்தார், அகோர வீரபத்திரர். அவர்கிட்ட சொல்லி, நீ இந்த தக்ஷன் வேள்வியை தோஷம் பண்ணிட்டு வா, ஒரு வழி பண்ணிட்டு வா, அழித்து விட்டு வா அப்படின்னார். அப்போ அகோர வீரபத்திரர் சிவனுடைய மறு அம்சம். சிவனுக்கு 16 அம்சங்கள் இருக்குது. அதில் அகோர வீரபத்திரர் ஒருத்தர், அப்புறம் காலபைரவர் ஒருத்தர். இந்த காலபைரவர் கதை பின்னாடி சொல்கிறேன், இப்போ உடனே சொல்கிறேன். இப்போ இந்த அகோர வீரபத்திரர் இந்த வேள்வி அழித்து அந்த தக்ஷனுடைய தலையை வெட்டிவிட்டார். அதுதான் முன்னாடி ஒரு பாடல் பார்த்தோம். கொலையீர் செய்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டுமென்று எண்ணி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே என்று பாடுகிறார். யார்? திருமூலர் ஒரு இடத்துல. அந்த பதிவழி வீரட்டானம், அந்த 8 வீரல் செயல் செய்த சிவபெருமான் செய்த இடங்களில் ஒரு தலம். அந்த தலத்தில் அந்த தலத்தை நோக்கி அந்த இடத்துல பாடப்பட்ட பாடல் இது. அந்த மாதிரி தலையை எடுத்ததுனால தக்ஷனுடைய மனைவி மன்றாடுறா சிவனுக்கிட்ட. சிவன் அதுக்கு பிறகு இங்கே வந்துடுறாரு. வந்த பிறகு அவர்கிட்ட மன்றாடுற, இந்த உயிர் பிச்சை கொடுங்க அப்படின்னும். உயிர் பிச்சை கொடுக்குறேன், ஆனால் அந்த தலையோடு இல்லை, அறிவில்லாத ஒரு தலையை, அதாவது ஆட்டுத்தலையை கொண்டாந்து பொறுத்துறார். அதாவது தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே என்றால், இந்த யாகங்களுக்கு இந்த மாதிரி வேள்வி செய்கிறவங்களுக்கு ஆடுகளை பலி கொடுப்பாங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆட்டினுடைய தலையை அறிந்து அதை கொண்டாந்து இந்த தக்ஷனுடைய உடம்பில் பொருத்தி அவருக்கு உயிர் பிச்சை கொடுக்குறார். ஏன்னா ஆடு எப்படின்னா ஒரு மூளை இல்லாத ஒரு பிராணி, எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டும். இந்த ஆடுக்கு அப்படி இருக்காது. நம்ம சிறு வயசில் நான் பல கோயிலெலாம் அந்த ஊரில் இந்தியாவில் இருக்கும் பொழுது, காளி கோயில், அப்புறம் முனியாண்டி கோயில், இதுக்கெல்லாம் போயிருக்கேன். அங்கெல்லாம் இந்த ஆடு பலி கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். இந்த ஆடு என்னென்னா
அதுக்கு வந்து தண்ணி தெளித்து மாலையெல்லாம் போட்டு அது வெட்ட போவான். இதுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காது. அவன் பெரிய வெட்டுறவன் வந்து ஒரு பெரிய கத்தி வச்சுருப்பான், ஒரு கொடுவா. என்ன, அதுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. தன்னை வந்து வெட்ட போகிறாங்க அப்படின்னு ஓடவும் ஓடாத, ஒன்றும் செய்யாது. அந்தளவுக்கு என்ன அந்த அதாவது இப்போ ஒரு நாயெலாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன நடக்குன்னு தெரியும். அதுக்கெலாம் ஒரு விழிப்புணர்ச்சி உண்டு. பல பிராணிகளுக்கு விழிப்புணர்ச்சி என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். என்ன, இந்த ஆடு அப்படியே நிற்கும். அவ்வளோ மந்தமான அறிவில்லாத ஒரு பிராணி. அதனால் இந்த தக்ஷனுக்கு இதுதான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டு தலையை பொருத்தினான். அதான் தலையை அறிந்துட்டு சந்தி செய்தானே. சந்தி செய்தல்ங்கிறது பொருந்துறது. ஓகே, இப்போது தாக்ஷாயணி மாண்டு விட்டால் அவளை தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு சிவபெருமான் அண்டமெல்லாம் சுற்றுறாரு. அதை கண்டு தேவரெல்லாம் போய் விஷ்ணுகிட்ட முறையிட, விஷ்ணு என்ன பண்ணார், தன்னுடைய சக்கரத்தை விட்டு அந்த தக்ஷாயணியோட உடம்பு 51 துண்டுகளாக ஆக்கிவிட்டார். அந்த 51 துண்டுகள் இந்தியா பூரா விழுந்தது. ஒரு துண்டு காஞ்சிபுரத்தில் விழுந்தது. அந்த விழுந்த இடத்துல சக்தி பீடம் வந்தது. அந்த சக்தி பீடத்தை காப்பதற்காக இவர் சிவபெருமான் என்ன பண்ணார்னா, பைரவரை வரவழைத்து இந்த சக்தி பீடத்தை காப்பதற்கு நீதான் துணை புரிய வேண்டும் என்று காவலாளியாக அமைத்தார். அதனால் சக்தி பீடம் இருக்கிற இடத்துலலாம் பைரவருடைய சிலையும் அவருக்கு கோயிலும் இருக்கும். சிவன் கோயிலையும் அவருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கும். ஒரு தனி சன்னதி எப்போவுமே உண்டு சிவன் கோயிலில். அது ஒரு மூலையில் இருக்கும், கடைசியாக தான் வரும். ஆக இந்த நிலையில் அடுத்து இந்த தாக்ஷாயணி தான் மறுபிறவி எடுத்து பார்வதியாக இமயமலையை சார்ந்த அந்த இமயவரம்பனுக்கு மகளாக பிறந்து 7 வருட காலம் தவம் இருந்து திரும்பவும் சிவபெருமானை மணந்து கொள்கிறாள். இந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, இந்த தாரகாசுரன் என்ற ஒரு அசுரன், அவன் வந்து தேவர்களை ரொம்ப துன்புறுத்தி வந்தான். அப்போது இந்த தாரகாசுரன் அழிக்கும் பொறுத்து, அதாவது தாரகாசுரனுக்கு வரம் கொடுத்தவர் சிவபெருமான் தான். அதனால் அவர் கொடுத்த வரத்தை திரும்ப வாங்கி கொட முடியாது. யார் வரம் கொடுக்குறாங்களோ அவரால் அந்த பக்தனுக்கு எந்த இடையூறும் வராது. ஆனால் இந்த வரம் வாங்கின எல்லா அசுரர்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, வரம் கையில் கிடச்ச உடனே அவங்களுக்கு மண்டக்கணம் அதிகமாகிடும், ஆணவம் அதிகமாகி இந்த தேவர்களை துன்புறுத்த வேண்டியது. ஆகையினால தேவர்கள்லாம் போய் முறையிடுறாங்க. அந்த முறையிடும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தக்க தருணத்தில் எனக்கு ஒரு மகன் பிறப்பான். என்னுடைய மகன் அந்த தாரகாசுரனை கொன்று உங்களை காப்பான் என்று சொல்கிறார். அந்த பாட்டு தான் இந்த பாடல். இப்போ இந்த பாடலை கவனிங்க. எம்பெருமான் இறைவா முறையோ என்று, எம்பெருமானே இறைவா, நாங்களெல்லாம் வருந்துவது முறையோ, யாரால், இந்த தாரகாசுரனால் வருந்துவது முறையோ என்று சிவபெருமான புலம்ப,
வம்பவில் வானோர் அசுரன் வழி சொல்ல. ஒளிமண்டலவாசியாகிய வானவர்கள் இருள் மண்டலவாசியாக அசுரனது வலிமை பற்றி முறையிட, அதாவது இந்த தாரகாசுரன் எங்களெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், அந்த வலியை பொறுக்க முடியல, அவனுடைய வலிமையை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. அவ்வளோ பலம் பொருந்தியவனாக இருக்கிறான் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. ஓகே. அம்பவள மேனி அருமுகன் போயவர். அப்போ என்ன சொல்கிறாரு, அழகிய பவளம் போன்ற அம்பவளம், அழகிய பவளம், பவளம் போன்ற மேனியை உடைய அருமுகனே, என்ன அருமுகனே என்று அந்த அருமுகனை தாங்கள் எங்களுக்கு அழித்து எங்களுடைய சேனையோடு சேர்ந்து அவன் அந்த அசுரனை அழிக்க அருள் புரிவாய் என்று சொல்லுகிறார். அப்படிலாம் வேண்டிக்கிறாங்க, அது மாதிரி வேண்டிக்கிறாங்க. என்ன, அம்பவள மேனி அருமுகன் போயவர் என்றால், நீ நாம் அழிக்கும் சேனையுடன் சென்று அத்தேவர்களை பகையை அழித்து வருக என்று இறைவனே என்று கூறியுள்ள இறைவனே தற்புறனாய் உள்ளான். அதாவது தன்னுடைய 5 முகத்தோட, இங்கே தான் கதை ஆரம்பிக்குது. தன்னுடைய 5 முகத்தோட இந்த 6வது முகம், அதாவது கீழ் நோக்கி இருக்கிற ஒரு முகம், அதுக்கு பேர் அதோமுகம். அந்த அதோமுகத்தையும் சேர்த்து அருமுகன் என்ற ஒரு, அதாவது தன் சக்தியாகிய தன் பிறப்பை சார்ந்த ஒரு பாலகனை அவர் உண்டு பண்ணுறார். அது இந்த கண்டத்தில் இருக்கிற அந்த அதோமுகத்தோடு சேர்ந்தாதான் அருமுகன் ஆக முடியும். அந்த அருமுகன் தான் இந்த அசுரர்களை அழிக்க முடியும் என்று நீங்கள் தைரியமாக போய் வாருங்கள் என்று அவர்களுக்கு சொல்கிறார். அதாவது வட இந்தியாவில் ஆறுமுகம்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது. முருகனுக்கு பேர் முருகன் சொன்னாலும் தெரியாது. இந்த அருமுகனுக்கு அல்லது முருகனுக்கு வட இந்தியாவில் முதல் நேம் கார்த்திகேயன். ஏன்னா கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயன் என்று பெயர். பிறகு அவர் இதுக்கு வர்றார். இந்த கார்த்திகேயன் எப்படின்னா அந்த 6 முகங்களை உடைய, அதாவது எப்படின்னா இந்த 5 முகத்தோடு 6வது முகத்தையும் இணைக்கும் பொழுது தன் நெத்திக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் வருகிறது. அந்த 6 பொறிகளையும் சரவண பொய்களை விடும் பொழுது அதை காப்பதற்காக வளர்ப்பதற்காக 6 கார்த்திகை பெண்களை அழைத்து அவர்களை அதற்காக அந்த பொறுப்பை அவர்களிடம் ஒப்படைக்கிறார். அந்த கார்த்திகை பெண்கள் அந்த 6 குழந்தைகளையும் வளர்த்து வருவதால் அந்த முருகனுக்கு பேர் கார்த்திகேயன் என்று பெயர். அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அம்பாள் பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒருங்கிணைத்து செய்தாள். அப்படி செய்ய பொழுது அவருக்கு ஸ்கந்தன் என்று பெயர் வந்தது. அது இல்லாமல் தன்னுடைய சக்தி வேலையும் கந்தனுக்கு கொடுத்து
தாரகாசுரனை வென்று வா என்று அனுப்பி வைத்தார்கள். அதனால் வட இந்தியாவில் பார்த்தா அங்கே இருக்கிற பெயர் என்னென்னா கார்த்திகேயன் அல்லது ஸ்கந்தன் என்று தான் தெரியும். அப்புறம் பின்னாடி தெற்கு நோக்கி வரும்பொழுது ஆந்திரா பகுதியில் வரும்பொழுது அவருக்கு சுப்பிரமணி என்ற பெயர் கொடுத்தார்கள். அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அகஸ்தியர் தான் கொண்டு வரார் அவரை. தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது அவங்க அவருக்கு பல பேர், அதில் முக்கியமான பேர் முருகன். முருகு என்றால் அழகு. மிகவும் அழகோடு இருக்கிற இந்த கார்த்திகேயன் முருகன் என்று அழைக்கப்பட்டார். இங்கே வந்த பிறகு இங்கே தனி கதை. இந்த தாரகாசுரன் வழிவந்த மற்ற அசுரர்கள், அதாவது சூரபத்மன், அவனுடைய தம்பிகள் யானைமுகன், சிங்கமுகன், இவங்களெல்லாம் திரும்பவும் இந்த இந்திரர்களுக்கும் தேவர்களுக்கும் தொலைகளை கொடுத்து வந்தாங்க. திரும்ப போய் சிவன்கிட்ட முறையிட, அப்புறம் இந்த முருகனே இந்த சூரபத்மனையும், அதாவது பத்மாசூரனையும் மற்றவர்களையும் அழித்து அவர்களுக்கு விமோசனம் கொடுக்குறார். இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, இப்போ ராமாயணத்தை எடுத்திங்களேன். ராமாயணத்தை எடுத்திங்கன்னா ராமன் ராவணனை கொன்று விட்டான். கும்பகர்ணன் அப்புறம் மற்ற ராவனுடைய எல்லா பிள்ளைகளையும் கடைசியாக ராவணனையும் கொன்று விட்டான். கிருஷ்ணாவதாரத்தை எடுத்திங்கன்னா கிருஷ்ணனே சிசுபாலனையும் கம்சனையும் வதம் செய்தான். அப்புறம் பாண்டவர்களுக்கு துணை புரிந்து கௌரவர்களையே அழிக்க செய்தார். இந்த கந்த புராணத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா, இந்த அவர்களை அழிக்காமல் அவர்களை மாற்றி தன் வசப்படுத்தி கொண்டார் முருகன். என்ன கடைசியில் சூரபத்மன் என்னன்னா கடைசியாக மரமாக மாறிடுறான். கடைசியில் விட்ட அந்த அம்புக்கு சூரன் என்னன்னா அதுக்கு முன்னாடி மரமாக மாறிடுறான். அப்போது முருகனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் சூரன் தான் அப்படின்னு, பத்மாசூரன் தான் அப்படின்னு, சூரபத்மன் தான் சொல்லிட்டு அந்த சூரபத்மனை நோக்கி அந்த அம்பை விடும் பொழுது, அந்த சக்தி வேட விடும் பொழுது அது ரெண்டாக பிளக்கும். அந்த பிளந்த ஒன்று மயிலாக மாறியும் இன்னொன்று சேவலாக மாறும். அப்போது சேவர் கொடியோன் என்று சொல்வார்கள் முருகனை. அந்த சேவலையும் கொடி மாறி வைத்து கொண்டும் அந்த மயிலை தனக்கு வாகமாக வைத்து கொள்வார். அதாவது இந்த சைவ சித்தாந்தத்தில் முக்கியமானது 3, நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறது 3. அதுக்கு பேர் மும்மலன் பேர். கண்மம், மாயை, ஆணவம். அது என்ன சொல்லுதுன்னா, அந்த ஆணவத்தை அழிக்க முடியாது, ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்துக்கொள்ள முடியும். முழுவதுமாக அழிக்க முடியாது. அந்த தத்துவத்தை தான் இந்த மும்மடங்கள் பொருந்திய இந்த முயலகன் என்ற ஒரு அரக்கனை கொல்லாமல் நடராஜ பெருமான் என்ன செய்கிறார்னா, தன் காலில் போட்டு தன் காலில் வைத்து தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார். அந்த முதுகில் நடனம் ஆடுவார் அவர். என்ன அதே மாதிரி அதுக்கு இணையான இந்த
நிகழ்ச்சி தான் இதுலேயும் வருது. முருகப்பெருமான் இந்த சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்னுடைய வைத்துக் கொள்ளுகிறார். ஆணவத்தை அடக்கி வைத்தார், முழுவதுமாக அழிக்கவில்லை. அதனால் இந்த சைவ சித்தாந்தம் இதில் ரொம்ப பொருந்தி இருக்கிறதுங்கிறது இதில் வந்து தெரியுது. அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த சண்டைக்கெல்லாம் பிறகு என்னாச்சு, அதை பாராட்டி இந்திரன் வந்து தன் வளர்ப்பு மகளான தேவியானையை முருகனுக்கு மனம் முடித்து வைக்கிறார். அப்புறம் இன்னொரு பெண் வள்ளி என்ற பெண்ணையும் மறந்து கொள்கிறார். ஸோ வள்ளி தெய்வானை இருவரையும் முருகன் திருமணம் செய்து கொள்கிறார். அப்படி கதை முடியுது இந்த கந்த புராணம். அப்போ கந்த புராணம் முடிகிறது திருமணத்தில் முடியுது. கந்த புராணம் ஆரம்பிக்கிறதும் திருமணத்தில் ஆரம்பிக்குது. முதல்ல வந்து தாக்ஷாயணியை திருமணம் செய்து கொண்டு பிறகு விதிவசமாக அவள் மாண்டுவிட அவளுடைய மறுபிறவியாகிய பார்வதியை மணந்து கொள்கிறார். அதுதான் அந்த நல்ல ரசனையோடு எழுதியிருக்கார், நல்ல கற்பனையோடு எழுதியிருக்கார் அவர். திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்தில் முடிக்கும் ஒரே கதை இந்த கந்த புராணம். அதனால் 18 புராணங்களில் கந்த புராணம் என்பது ஒரு விசேஷமான புராணம். அது வந்து தமிழ் மக்களுக்கு மிகவும் உயர்ந்த ஒரு புராணமாக இன்றும் கொண்டாடப்படுகிறது என்பதை இங்கே வலியுறுத்தி சொல்லுகிறேன். இப்போ இந்த பாட்டுக்கு வருவோம். இப்போ நான் சொன்ன பாட்டுகளை எம்பெருமான் இறைவா முறையோ என்று வம்பவில் வானோர் அசுரன் வழி சொல்ல அம்பவளமேனி அருமுகன் போயவர் தம்பகை கொல்லென்ற தற்பரன் தானே. திருமூலர் என்னன்னா ஒரு கதை சொல்லுவார். ஆனால் அவர் கதையை சொல்கிறது அவருடைய நோக்கம் கிடையாது. ஒரு உள்ள அர்த்தத்தை வைத்து தான், ஒரு தத்துவத்தை உள்ளே வைத்து கொண்டு அவர் கதை சொல்லுவார். அந்த தத்துவ அர்த்தம் வந்து அந்த தத்துவம் வந்து ஆன்மீக தத்துவமாக இருக்கும். அதில் ஒளிந்திருக்கும். இந்த தத்துவத்தை இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே திரும்ப பார்க்குறதா திரும்ப நம்ம அந்த தியானத்துக்கு தான் வரணும். இந்த குண்டலினிங்கிற பயிற்சியை தியானத்துக்கு தான் வரணும். அதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆல்ரைட், இப்போது எப்படி இந்த பாட்டு போகுதுன்னு பார்க்கலாம். அதாவது கண்டத்தில் இருக்கிறது யார்? அந்த இடத்துக்கு பேர் என்ன? விசுத்தி சக்கரம். அதுக்குள்ள அதிபர் யாருன்னா மகேஸ்வரர். அதாவது மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது சிவபெருமான் படைத்தல் தொழிலை பிரம்மாவின் மூலமாக நிறைவேற்றுகிறார். அப்புறம் சுவாதிஷ்டானத்தில் விஷ்ணு மூலமாக காத்தல் தொழிலை நிறைவேற்றுகிறார். மணிப்புரகத்தில் ருத்ரன் மூலமாக அழித்தல், அதாவது ஒடுக்குதல் என்ற தொழிலை நிறைவேற்றுகிறார். 4வது சக்கரம் என்று சொல்லப்படுகிற அநாகதத்தில் மறைத்தல் என்ற தொழிலை செய்கிறார். அங்குள்ள சிவனுக்கு பேர் சதாசிவம் என்று பெயர். இந்த கண்டத்தில் இருக்கிற அதாவது விசுத்தி சக்கரத்தில் உள்ள மகேஸ்வரனோட அந்த மகேஸ்வரனை வைத்து அருளுதல் என்ற தொழிலை செய்கிறார். அடுத்து ஆஞ்ஞா சக்கரத்தில் ஞானத்தை கொடுக்கிறார். அடுத்து சகசர தலத்தில் தன் பதியாக சிவன் சக்தியுடன் சேர்ந்து பேரானந்தத்தை தருகிறார் என்று முன்னாடியே பல பேச்சு மூலமாக நம்ம பார்த்தோம். இங்கே இந்த சக்தியானது இந்த மூலாதாரத்திலிருந்து சுருமணி மார்க்கமாக சகசர தலத்துக்கு வந்து அங்கு உள்ள சிவனுடன் நாத வடிவாக உள்ள சிவனுடன் கூடி மகிழும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த
பேரானந்தத்தோடு அப்படி அடையும் பொழுது முகத்தில் ஒரு தேஜஸ் வரும். என்னென்னா நம்ம தியானம் பண்ணிட்டு வந்தால் இதனால் என்னாகும், சக்தி கீழே போகும். அந்த 10வது வாசலுங்கிற சொல்லக்கூடிய சகசத்தலை வழியாக சக்தி கீழே போகும். அப்போ கண்டத்து வழியாக போகும். கண்டத்தை தாண்டி போகும்பொழுது முதல்ல ஆரம்பத்தில் கண்டத்தில் என்னன்னா அது விஷமாக மாறும். அந்த விஷமாக மாறுறது தான் அந்த கண்டத்தில் நீல நிறமாக மாறும். ஆனால் காலப்போக்கில் என்னாகும், திரும்ப திரும்ப பயிற்சி பண்ண பொழுது அந்த விஷம் அந்த அமிர்தமாக மாறி உடலுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும். அந்த விஷம் கண்டத்தில் தேக்கலன்னு என்ன ஆகுனா வயிற்றுக்கு போனால் வயிற்று தொலைகள் வரும், ஜீரண சக்தி பாதிக்கப்படும். ஆகையினால தான் கண்டத்திலே வைத்து கொண்டார் என்று சொல்லுவார்கள். என்ன அந்த இப்போது கண்டங்கிறது அந்த விசுத்தி சக்கரம் சொல்கிறோம்ல, அது என்னென்னா மேலும் கீழையும் ஒரு அந்த உடம்பையும் அந்த தலைப்பகுதியும் இணைக்கக்கூடிய பகுதி. இந்த 5 தலை இருக்குது இல்லையா, அந்த 5 தலையும் அந்த ஈசானம் சொல்கிறோம்ல, அதாவது ஈசானம், இந்த வாம என்ன சொல்கிறோம் முன்னாடி சொன்ன தத்புருடம், இந்த மாதிரி ஒரு 5 தலைகள் சொன்னேன் இல்லையா, 5 முகங்கள். இதில் தாங்கக்கூடியது அதோமுகம். அந்த அதோமுகம் கீழ் நோக்கி இருக்கிறது. இப்போது இந்த மேலே போன சக்தியானது கீழே திரும்பி வரும்பொழுது, தலை உச்சந்தலையிலேருந்து வரும்பொழுது முதல்ல முகத்தில் அந்த தேஜஸ் வரும். அப்புறம் என்ன ஆகுனா, இப்போ 5 முகங்களும் ஒரு தேஜஸ் மாதிரி ஆகிடும் இல்லையா. அப்புறம் அடுத்தது இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வரும்பொழுது, கழுத்துக்கு வரும்பொழுது அந்த அதோமுகமும் தேஜஸ் வரும். அந்த அதோமுகம் தேஜஸ் வந்த பிறகு அந்த அதோமுகம்தான் அந்த கீழ் உள்ள பகுதியை, கழுத்துக்கு கீழே உள்ள உடம்பை அதையும் தேஜஸாக மாற்றும். ஓகே, அதற்கு அந்த பவர் உண்டு. அந்த பவரை கொடுத்தது சக்தி. என்ன, அதாவது வித்யாக்கலை என்று சொல்வார்கள். வித்யாக்கலை புவனங்கள். அந்த புவனங்கள் 56 புவனங்கள் இருக்குது. அதில் ஒரு புவனம் கௌமார புவனம். என்ன, அப்படி இருக்கும் பொழுது இந்த மேல் நோக்கி செல்கின்ற குண்டலினி சக்தியானது அந்த மேலே என்ன 5 முக சிவனை அடைகிறது. அங்கு குண்டலினி சக்தி நிலை பெற்று விடுவதால், அப்புறம் நிலை பெற்று மட்டும் இல்லை, அங்கேருந்து திரும்ப கீழே வரும். கீழே அந்த அவளுடைய சித் சக்தியின் துணை கொண்டு இந்த கீழுள்ள அந்த கீழ் நோக்கியுள்ள அதோமுகத்தையும் ஒளிபெற செய்வாள். ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில் தான் அந்த ஆறுமுகம் என்ற ஒரு மூர்த்தியை உண்டு பண்ணுகிறார்கள் என்று 2 பேர் சேர்த்து. அந்த 6வது முகத்துக்கு உயிர் ஊற்றுறது யாருன்னா சக்தி. அது எப்படின்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அந்த சக்தி தலை உச்சந்தலையிலேருந்து கண்டத்துக்கு வரும்பொழுது அங்கே அந்த அதோமுகம் என்ற ஒரு 6வது முகம் ஒளி பெறுகிறது. அந்த அப்படி ஒளி பெறும் பொழுது இந்த 6 முகமும் சேர்ந்து ஒளி பெறுவதால் என்ன ஆகுனா, நெற்றிக்கல்லில் அந்த சமயத்தில் தான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் தோன்றுகின்றன. அப்படிப்பட்ட நிலையில் அந்த 6 பொறிகள் தான் கடைசியில் கார்த்திகனாகி, சுப்பிரமணியனாகி, ஸ்கந்தனாகி, முருகனாக ஆகிறாரு. ஆக முருகனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, என்ன சொல்கிறது, ஞான குழந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகே, முருகனுக்கு. ஏன்னா இந்த அதாவது ஆஞ்ஞா சக்கரம் நெத்திபுரத்தில் இருக்க ஆஞ்ஞா சக்கரம் விழித்தெழுந்தால் நமக்கு ஞானம் உண்டாகும். அதை விழித்தெழுவதற்கு பயிற்சி செய்யணும் இல்லையா. அந்த பயிற்சி செய்கிறது எப்படின்னா, இப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுகிறோம். அந்த யோகம் என்பது பயிற்சி. அந்த தியான பயிற்சி செய்யும் பொழுது கடைசியாக அல்டிமேட்டாக என்ன ஆகும், ஞானம் நமக்கு வரும். ஆச்சுங்களா. இப்போது இந்த அசுரர்கள் என்பது என்னென்னா, நம்ம உடம்பில் இருக்க குடிக்கொண்டிருக்கிற கெட்ட சுவாபங்கள், ஆணவம், மாயை, கண்மம். இது நம்ம உடம்பில் இருக்குது. இந்த உடம்பில் இருக்கிற இந்த கெட்ட சுவாபங்கள் நம்ம இருக்க நம்மளால் மேல்நிலைக்கு வர முடியாது. ஆனால் இந்த நமக்குள்ளே இருக்கிற அந்த தேவ அம்சம் பொருந்திய ஒரு இந்த
தேவர்கள் சமமான சில அம்சங்கள் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இந்த அம்சங்கள் வந்து நம்மளால் மேலே வர முடியலையே, அதுக்கு இடைஞ்சலாக இருக்கவங்க இந்த அசுரர்கள், என்ன இந்த கெட்ட சக்திகள் என்று சிவனிடம் வேண்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரை நினைத்து நம்ம தியானம் பண்ணனா அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி அறுமுகத்தை உண்டு பண்ணி என்ன அந்த அறுமுகத்தினால் அந்த சக்தி ஒளி பெருக்கி அந்த தேவர்களுக்கு விமோசனம் கொடுக்குறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆணவம், மாயை, கண்மம் என்ற இந்த மும்மலங்களும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருகிறது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு வழியை சிவபெருமான் காமிக்கிறார். அதுதான் அதோமுக தரிசனம் என்று இப்படி ஒரு என்னுடைய ஒரு, அதாவது இந்த ரெண்டையும் இணைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு இந்த ஒரு பாடல் எடுத்துக்கிட்டேன். ஆக இந்த அதோமுக தரிசனம் இந்த சிவபுராணத்துக்கும் கந்த புராணத்துக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது. ஆகையினால இதில் எனக்கு இது மாதிரி நான் இணைத்து சொல்வதற்கு அதில் ஏதாவது குறைகள் இருக்கலாம். ஆகையினால அந்த குறைகளை மனதில் கொள்ளாமல் நான் சொன்ன இந்த கருத்துக்களை நினைத்து பாருங்கள், இதை அனுபவியுங்கள் என்று சொல்லி என்னுடைய குருநாதர் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன் என்று சொல்லி என்னுடைய பேச்சை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.